மக்களே, இன்றைக்கி பிஏ அண்ட் பிஜியில் நேத்தோட கண்டினியூட்டி ஒரு பள்ளி குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு சோதனை நடத்தினாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா. என்ன சோதனைன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு பள்ளிக்கூட குழந்தைக்கு பாதி பேருக்கு ஒரு சோதனை நடத்தினாங்க. அதாவது அவங்களுக்கு சுலபமான கேள்விகளை கேட்டு பதில் எழுத வச்சாங்க. தேர்வு எழுதுவதற்கு முன் அவர்களிடம், நீங்களாம் ரொம்ப புத்திசாலி, கெட்டிக்கார பிள்ளைங்க, உங்ககிட்ட நல்ல திறமை இருக்குது, இந்த தேர்வு உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் என்று சொல்லி அனுப்பினாங்க. இந்த புகழுரையை கேட்டு சென்ற பசங்க ஆர்வமாக தேர்வு எழுதி நல்ல மார்க் வாங்கினாங்க. இதே பள்ளியில் இன்னொரு பாதி பேருக்கு இன்னொரு தேர்வு எழுத வச்சாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு இந்த தேர்வு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இதை திறமையாக எழுதுகிற அளவுக்கு உங்களுக்கு புத்திசாலித்தனமும் போதாது என எதிர்மறையாக பேசி அனுப்பினாங்க. தேர்வு சுலபமாக இருந்தும் இவங்க ஒழுங்காக எழுதாமல் மார்க் ரொம்ப குறைஞ்சி போச்சு. இந்த வித்தியாசத்துக்கு என்ன காரணம்? புகழ்ச்சி மட்டும்தான், அப்ரிசியேஷன் மட்டும்தான் காரணம். புகழ்ச்சியாக பேசி அனுப்பினவங்க தன்னம்பிக்கையோட தேர்வு எழுதி அதிக மார்க் வாங்கினாங்க. குறைகளை சுட்டி காட்டி இகழ்ச்சியாக பேசி அனுப்பினவங்க குறைச்சலாக மார்க் வாங்கினாங்க. இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, குழந்தைங்களுக்கு நம்ம புகழ்ச்சி மருந்தை அப்பப்போ கொடுக்கணும். இந்த புகழ்ச்சி மருந்து அந்த குழந்தைங்க அவங்க படிக்கிறது செய்கிறது எல்லாமே திறமையாக செய்வாங்க, நல்லா செய்வாங்க, நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க, அவங்க ஷைன் ஆவாங்க. இது மைண்டில் வச்சுன்னு இப்போ ஹாலிடேஸில் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மருந்தை அப்பப்போ கொடுத்துக்கிட்டே வாங்க. அவங்க நல்லா ஷைன் ஆவாங்க ஃப்யூச்சரில். தேங்க்யூ, பாய்.